Hey guys, welcome back to my channel. Okay, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி thank you so much every one of you and seriously I didn't expect makeup videosக்கு எனக்கு இந்த அளவு நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு. Keep showing your love and support towards my channel so that என்னால இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால மேக் பண்ண முடியும். நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். நிறைய மேக்கப் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போறது கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஸோ நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டிட்டு பெல் ஐக்கான் மண்டையில டைம் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபை ஆயிடும். இந்த வீடியோ இதை பத்தி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், மேக்கப் வீடியோ. ஸோ அதுக்கான டுட்டோரியல் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல போடணும்னு வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு இந்த லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ். ஸோ எனக்கு அதுல மட்டும் இல்லாம எனக்கு ப்ரைவேட்டா வந்து டிஎம்ஸியா இருக்கட்டும் அண்ட் நேற்று நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ போட்டிருக்க மேக்கப் லுக்கோட டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு மறக்காம எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் இதோட டுட்டோரியல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸை நல்லா வெட் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் வெட் டிஷ்யூ விட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றது பெட்டர். தென் செகண்ட் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தனியாக இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்னோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட், ஆஸ் யூஷுவல் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் லிப் பாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். தென் நான் இந்த நைக்காவில் இருந்து நான் இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கரெக்டர், கன்சீலர் அண்ட் கான்டோருக்கு தேவையான மூணுமே உங்களுக்கு இந்த ஒரே பேலட்லேயே இருக்கும். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கன்சீலர் ஷேட் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அண்ட் கன்சீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் இதில் பண்ணுற மாதிரி காம்பேக்டோ இல்லைனா செட்டிங் பவுடரோ எனிதிங் யூ ஹேவ் அதை வச்சு ஃபைனலாக எப்போவுமே நம்ம செட் பண்ணி விடணும். ஐ லுக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே நான் என்னோட ஐப்ரோஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அன்ஈவனாக இருக்க என்னோட ஐப்ரோஸை இந்த ஸ்பூலி வச்சு நான் ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ பேலட்டில் இருக்க பிளாக் கலர் வச்சு என்னோட ஐப்ரோஸை நான் ஷேப் பண்ணாமல் ஜஸ்ட் டார்க்கன் மட்டும் பண்ணுறேன். நம்ம ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்கப் போடுறோம் அப்படின்னா மட்டும் நம்ம ஐப்ரோஸை ஷேப் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். தென் ஐ லுக் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மைல்டான கலராக சூஸ் பண்ணி ஐபால் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லி வியர் மேக்கப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அந்த மைல்டான ஷேடுக்கு மேலே லைட்டாக ஒரு ஷிம்மர் கலந்த ஷேட், ஒரு ப்ரௌனோ ஆர் கோல்டோ அது மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஐலைனர். ஸோ இதுக்குமே நான் வந்து ஒரு தின்னான விங்ஸ் அண்ட் அப்பர் லேஷஸை ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் போத் ஐஸ்க்கும் காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நான் எப்போல்லாம் காஜல் அப்ளை பண்ணுறேனோ என்னோட ஐஷேடோ பேலட்டில் இருக்க பிளாக் கலர் வச்சு நான் எப்போவுமே ஸ்மெஷ் பண்ணிவிட்டுருவேன். ஸோ ஃபைனலாக மஸ்காரா. ஸோ நீங்கள் என்ன மஸ்காரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மஸ்காராஸில் உங்களுக்கு லென்த்தாக காட்டணும் ஒரு வால்யூமாக காட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மஸ்காராஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுவுமே வேணும்னாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ண மஸ்காரா மேப்லைன் நியூயார்க்கில் இருந்து ஹைப்பர் கேர்ள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷன் கிடையாது. அகைன் நான் கன்சீலர் பேலட்டில் இருக்க என்னோட ஷேடில் இருக்க டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக்கில் நான் ப்ரைமர் எதுவுமே யூஸ் பண்ணலை. பிகாஸ் நான் டெய்லி வேர் மேக்கப்புக்கு ப்ரைமர் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் நான் ஏன் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் விட கன்சீலர் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சட்டலாக இருக்கும். ஸோ அதனால நான் ஃபவுண்டேஷன் விட கன்சீலர் பேலட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அகைன் நீங்கள் ஃபவுண்டேஷனோ ஒரு கன்சீலரோ நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஷேடில் இருக்க காம்பேக்ட் பவுடர் நீங்கள் வச்சு செட் பண்ணி விட்டுக்கணும். அண்ட் நான் இதில் வந்து சுகரோட பவுடர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் லிக்யூட் ப்ளஷ் யூஸ் பண்ணாலுமே ஃபைனலாக நீங்கள் அதுக்கு மேலே பவுடர் ப்ளஷ் வச்சு அதை செட் பண்ணி விட்டுக்கணும். நான் இதில் பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ணதுனால நான் அகைன் ஹைலைட்டருக்கு நான் பவுடரில் போகாமல் இன்சைட்ல இருந்து லிக்யூட் எலிமினேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு பியூர் ரெட் கலர் மேட் லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெட் கலர் ரொம்பவே ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதோட நான் ஒரு லைட் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக எப்போவுமே நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணி விட்டுக்கணும். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் நான் இதில் யூஸ் பண்ணது ரெனியோட செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் நீங்கள் வியர் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப்க்கு ஏற்ற மாதிரினா ஆக்சசரிஸ் அண்ட் ஹேர் டூ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா லுக் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் அகைன் இந்த லுக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த லுக்கோட டுட்டோரியல் வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை அண்ட் see you.